யோ மாம்சு இனிய சோகமாக வந்துருக்க. ஏன் மாப்பிள்ள நீ வேற என்னோட 20 கிலோ பணத்தை பேங்க்ல லாக் பண்ணி வச்சிட்டாங்க மாப்பிள்ள. யோ மாம்சு நீ 10 ரூபாய்க்கு டீயே வாங்கி தர மாட்டேன், உன் அக்கௌண்ட் எதுக்கே லாக் பண்ணாங்க? மாப்பிள்ள குச்சிக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்ல, விவசாயிகளுக்கெல்லாம் வாங்கி மில்லுக்கெல்லாம் அனுப்புகிறேன். அங்கேருந்து வர பணத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். அது இது இந்த வருஷம் 2 கோடி மேலே போயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் லாக் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. என்னென்னு டீட்டெயில் கேட்டால் அவங்க சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது மாப்பிள்ள. இந்த 2 கோடி டிரான்சாக்ஷனையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு மாப்பிள்ள. யோ மாமா, நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவே இல்லையா? ஏன் மாப்பிள்ள இப்படி சொல்கிற? யோ அறிவிட்ட மாமா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட பிஸ்னஸ் பயன்படுத்துவானா? ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா? அதுலேயும் போய் நீ 2 கோடி மேலே பண்ணி வச்சிருக்க. தொழில் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாமே நீ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணவே கூடாதுயா. மாம்சு தெளிவாக சொல்ல கேட்டுக்கோ. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷனும் நீ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன பண்ணணும்னு சொல்ல கேட்டுக்கோ. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிஸ்னஸில் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறியா, அந்த லாபம் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாற்றி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இல்லை சம்பளம் வாங்குறாங்க அதில் போட்டு வச்சுக்கலாம். ஷேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அதுலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம். எஃப்டி போட்டு வச்சுக்கலாம், ஆர்டி போட்டு வச்சுக்கலாம். லோன் வாங்கலாம், பைக் லோன் வாங்குற, இல்லை கார் லோன் வாங்குற, இல்லை ஹவுசிங் லோன் வாங்குற, இல்லை பர்சனல் லோன் வாங்குற, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பர்சனல் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாம் நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பயன்படுத்திக்கலாம். பிஸ்னஸில் வர பிஸ்னஸ் லோனை வந்து நீ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. அதை வந்து நீ கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடணும். நீ அக்கௌண்ட்டில் பண்ணும்போது மேனேஜர் அங்கே கையெழுத்து போய் இங்கே கையெழுத்து போன்னு சொல்லிப்பாரு. உம்பாட்டுக்கு அப்படியே பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி எல்லா இடத்துல கையெழுத்து போட்டு வந்துருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்காங்க நீ பார்த்துருக்க மாட்டேன். அதில் 17 பாயிண்ட் தெரிய போட்டிருக்காங்க. கமர்ஷியல் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா பேங்க்குக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. அதை லாக் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. மாம்சே நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மாப்பிள்ள எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நேராக பேங்க்கு போகிறேன், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் அதுக்கு மூவ் பண்ணிடுறேன், பக்காவாக பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.